ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026ல் கொடுத்துருக்க கவர்மெண்ட் லேப்டாப் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 3 விதமாக தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டெல், ஒன்று ஹெச்பி, ஒன்று ஆசர். நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆசர் லேப்டாப் தான் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போக்கும் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லுக் வைஸ், டிசைன் வைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வைஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒன்லி அன்பாக்சிங் தான். இதுக்கு நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுலேயும் சேம் அந்த வெளியே இருக்கிற பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கோ சேம் அதே தான் இருக்குது. இன்னும் ஒன்று ப்ரைஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பாக்ஸ் வந்து வேறு டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட பேக்கிங்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்தது. நம்ம ஒரு 30,000 கீழே ஒரு லேப்டாப் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்தளவு பேக்கிங்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஃப்ரீ லேப்டாப்னே சொல்ல முடியாது, அந்தளவு நல்லா இருந்தது பேக்கிங். அதுவும் 2 பாக்ஸ் கொடுத்து நல்லா பேக்கிங் நல்லா ஒரு சேஃப்டியாகவே இருந்தது. இந்த பாக்ஸ் வந்து வேறு மாதிரி ஓப்பன் பண்ணோம். நம்ம அந்த பாக்ஸ் வந்து கீழே இருந்து மேலே தூக்குற மாதிரி இருந்தது. இது வந்து சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் ஓப்பன் பண்ணோம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பக்காவாக பேக் பண்ணி லேப்டாப் வச்சுருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு லேப்டாப் லைட் வெயிட்டாகவே இருக்குது, கையில் இருக்கும் போதே ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சார்ஜர் போர்ட் கொடுத்துருந்தாங்க. சார்ஜர் வந்து நல்லா பேக்கிங் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இடம்லாம் கொடுக்காம அது உள்ளே நல்லா கட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது டிசைன், அன்பாக்சிங் டிசைனே நல்லா இருக்குது பார்க்கும்போதே. சரி அப்புறம் வந்து சார்ஜரை பற்றி பார்க்கலாம். சரி அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. சரி இந்த பேக்கிங்கில் இருக்கும்போது மோஸ்ட்லி அவ்வளோ டேமேஜ் ஆகாது போல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க பேக்கிங்கு. சரி அப்புறமா உள்ளே இருக்க கேட்லாக் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதில் இன்பில்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து உள்ள வாரண்டி கார்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாரண்டி கார்டு, லேப்டாப்போட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யூசர் மேனுவல் அவ்வளோ தரத்தில்லை இப்போ வர லேப்டாப்பில். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுது யூஸ் பண்ண, அதனால் யூசர் மேனுவல் தரத்தில்லை போல். லாஸ்ட் டைம் கொடுத்த லேப்டாப்புக்கும் இப்போ கொடுக்குற லேப்டாப்பும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தான் சொல்வேன். டிசைன் வைஸும் சரி, ஹார்ட்வேர் வைஸும் சரி. லாஸ்ட் டைம்லாம் வந்து எஸ்எஸ்டிலாம் கொடுக்கவே இல்லை, ஆனால் இந்த டைம் வந்து எஸ்எஸ்டிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்ம கொடுத்துருக்கிற லேப்டாப்போட சார்ஜரே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லா ஃபீல் ஆகுது. சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சரி அது பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 அடாப்டரும் பார்த்தீங்கன்னா கனெக்டரும் கொடுத்துருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாதிரியே தெரியும். சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் லேப்டாப்புக்குலாம் இது போல் தான் வரும் சார்ஜர் சின்னதாக, அதே போல் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் அளவுக்கு தான் இருக்குது சைஸே. நம்ம ஒரு OnePlus ஃபோன் யூஸ் பண்ணோன்னா அதோட சார்ஜர் சைஸ் அளவு தான் இந்த சார்ஜரும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக கேபிள் அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே இந்த லேப்டாப்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இல்லை, எல்லாமே உள்ளே கொடுத்துட்ருக்காங்க. இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஏறுது ஃபுல்லாக, இல்லைனா ஜீரோலேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஃபுல்லாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணி நான் அப்புறமா போட்டு காமிக்கிறேன். இல்லை கனெக்ட் பண்ணி இல்லைனா லைட் இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சார்ஜரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மெயினாக பார்க்க போகிறது லேப்டாப்பை பற்றி தான். சரி லேப்டாப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுமாதிரி கவர் போட்டுருந்தா இந்த கவர்லாம் அப்படியே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எப்போனா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத போது இதில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே பார்க்க நல்லா மெட்டல் ஃபினிஷில் இருக்குமே தான் இருக்கும், ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் தான். ஆனால் பார்க்க நல்லா ப்ரீமியமான குவாலிட்டிலே இருக்குது. மேலே வந்து ஃபோட்டோஸும் அப்புறமா லோகோவும் இருக்கும். அதை வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போர்ட்லாம் இருக்குது பார்க்கலாம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்லாம் வந்து கொடுக்கறது பெரிய விஷயம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைப் சி, அப்புறம் HDMI, USB எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படும் எல்லா போர்ட்டுமே இருக்குது அதில். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் லேப்டாப்னே சொல்லலாம். நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை ஸ்டிக்கர்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு ஃப்ரீ லேப்டாப்னே சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா ஒரு ஏர் கூலிங் போகிறதுக்காக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கருக்கும் நல்லா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது வந்து பின்னாடி டிசைன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் வேறு என்ன லேப்டாப் இருந்தால் அதை கம்பேர் பண்ணலாம். சரி சொல்லுங்கள், அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இதோட அவுட்டர் டிசைனில் இருக்குது. சரி இந்த லேப்டாப் உண்மையிலே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக பார்க்க நல்ல ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த லோகோலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுனா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியலனா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இந்த லேப்டாப்பை எப்படி ஒரு ப்ரீமியம் லுக்குக்கு கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படிலாம் இந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி வந்து இதை வந்து MS ஆஃபீஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து GTA 5 எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, லேப்டாப்பை ஓப்பன் பண்ண உடனே இதுமாதிரி ஒரு ஷீட் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வைக்கும் போது அந்த பேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரை மாரி படிஞ்சிடும். அதை வந்து இந்த ஷீட் இருந்தீங்கன்னா அந்தமாதிரி கரை மாரி படியாமல் தவிர்க்கலாம். அதேமாதிரி டிஸ்பிளேல வந்து டஸ்ட் படாததையும் தவிர்க்கலாம். சரி, உள்ள ஒரு லோகோ இருக்குது. இந்த லேப்டாப்பில் வந்து i3ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டெல் i3 ப்ராசஸரில் தான் ரன் ஆகுது. சரி, லுக் வைஸ் பெசல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. டிஸ்பிளேல பார்க்கவும் நல்லா ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. சரி, ஆன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பவர் ஆன் பட்டன் வந்து எப்பயும் போல் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓல்டு லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து லாங் ப்ரெஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங் ப்ரெஸ் தான், ரொம்ப கிடையாது. சரி, இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ண உடனே ப்ளூ கலர் லைட் எரியுது. சரி, ஃபஸ்ட்டு SSD இருக்கிறதால கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆகும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ எடுக்கிறதுக்குலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆயிடுச்சு. ஆன் பண்ண கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோட் ஆகி டப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டாப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா SSD கொடுத்துருக்காங்க. அது வந்து 256 தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வேணும்னாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், வரப்போகிற வீடியோவில். லேப்டாப்போட மவுஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. சரி, நம்ம செட்டிங் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா SSD பார்த்தீங்கன்னா 256 GB கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB RAM கொடுத்துருக்காங்க. i3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கீ வந்து ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணல. இந்த கீயை ஆக்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நார்மலாக யூசேஜ் பண்ண முடியும். அதான் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா வந்து யூசர் நேம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணணும். அந்த கீ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நான் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த லேப்டாப் ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்ல போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து லோகோவை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட போகிறோம். அதுக்காகவும் வந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கவர்மெண்ட் லோகோ எடுத்துகிட்டு எப்படி நம்ம அஃபிஷியல் லோகோ வர வைக்கலாம் சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன தான் நம்ம வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஆக்டிவேட் பண்ணலை. அதுக்கு ஆக்டிவேட் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து வைஃபை ப்ளூடூத் எல்லாமே ஓல்டர் வெர்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. இதுலேயும் அதே போல் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம இதில் வச்சு GTA 5 ப்ளே பண்ண முடியுமா? நிறைய பேர் கேட்கறது தான், கவர்மெண்ட் லேப்டாப்பில் GTA 5 ப்ளே பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து நம்ம லேக் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவாக அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மீட் அதுக்கெல்லாம் வசதியாக பார்த்தீங்கன்னா வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா லாக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கேமரா வந்து லாக்கும் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா பேனல் நல்லாவே கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரீ லேப்டாப்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்பு. ஓல்டர் லேப்டாப்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்கேம் வந்து இப்போ ப்ரீமியம் லேப்டாப்பில் தான் இந்தமாதிரி லாக் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதுலேயே இந்த ஃப்ரீ லேப்டாப்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப்ஸில் வந்து AMD ப்ராசஸர் கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த Acer லேப்டாப்பில் இன்டெல் ப்ராசஸர் i3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் சொல்லுவேன். சரி, இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. i3 பேசிக் லெவல் நல்லாவே சூப்பராகவே யூஸ் பண்ணலாம் எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு எக்ஸல், MS ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே இந்த வந்து i3 ப்ராசஸே போதுமான இருக்கும். இந்த லேப்டாப்பை பற்றி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்